ஏதோ ஒன்று விளையாட்டு பையன் எல்லாருமே எனக்கு பாக்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இப்போ சினிமா பேசுறப்போ சின்ன பசங்களாம் இந்த சண்டை போட்டுட்டு இருந்தப்போ எல்லாம் விளையாட்டு பசங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பொறுப்போட வேலை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த விட்டோபா, கிஷோர் எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத மக்களோட நம்பிக்கையை நம்ம அடுத்த 5 வருஷத்துல காப்பாற்றணும். 60 வருஷமா யாருக்குமே கொடுக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஒரு பாரம் மட்டும்தான் நமக்கு இருக்கு இப்போதைக்கு. கண்டிப்பா இங்க நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டாலும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மக்கள் நம்பிக்கை வச்சு கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா அந்த 5 வருஷம் வந்து அந்த நம்பிக்கையை வந்து காப்பாத்தி ஒரு உண்மையாலுமே அது சும்மா வாய் வார்த்தையால சொல்லாம உண்மையாலுமே ஒரு நல்ல ஆட்சி, ஒரு பெரிய மாற்றுதல், மக்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாவே போதும். அதான் இவரு இதெல்லாம் பண்ணிட்டாருனாவே இவரு நிரந்தர சிஎம். அந்த அரியணையில இருந்து இந்த மக்கள் வந்து அவரை கீழே இறக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்ம் கண்டிப்பா நடக்கும். அதை நம்ப வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்பீச்சுமே இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு அந்த முடிச்சுட்டு அந்த பேசுற ஸ்பீச்ல அவ்வளவு ஒரு கிளாரிட்டி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா ப்ரோ. அந்த பேசிக் லைஃப் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இரிட்டேட் பண்ணாத மாதிரி இருக்கணும் ப்ரோ. அதுதான் ரொம்ப மெயின். அவங்க பேசிக் லைஃப் அஃபெக்ட் பண்ணாம இரிட்டேட் பண்ணக்கூடாது, அதுல கை வைக்க கூடாது. அதெல்லாம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம். எக்ஸாக்ட்லி. அந்த திமுக மேல அவ்வளவு வெறுப்பு வந்தது அது ஒரு பெரிய காரணம். அதுதான் அவங்களுக்கு நேரடியா வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையிலயோ அவங்களோட நிம்மதியோ எதுவும் இது பண்ணாத மாதிரி இருக்கணும். பிளஸ் அவங்களோட வாழ்வாதாரம், ஓகே, இந்த விலை உயர்வு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ஒரு அளவுல மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு சிறப்பான திட்டங்கள்லாம் அவர் செஞ்சுட்டே வந்தாருன்னா, அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே எல்லாத்தையும் செஞ்சுறேன் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியலிஸ்டிக்கா என்ன இப்ப முதல்ல நான் வந்து செக் பண்ணுவேன் என்ன விட்டுட்டு போயிருக்காங்க, எந்த நிலைமையில இருக்கு இந்த கவர்மெண்ட். அவர் சொன்னார்ல என்ன இருக்கு இல்லன்னு உள்ள போய் பார்த்தா எனக்கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு இது பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் அப்படிலாம் இதெல்லாம் சொன்னாதான் பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான மாதிரி எங்க வருவாய் ஈட்டலாம், இப்ப என்ன வருவாய் இருக்கு, என்ன திட்டத்தை அதை வச்சு செயல்படுத்த முடியும், இதுதான் விஷயம். நிறைய இல்ல சுரேந்தர் ப்ரோ, முக்கியமான விஷயம் இப்பதானே ஜெயிச்சிருக்கோம், கொள்ளடிக்கலாங்கிற எண்ணம் இருந்தது, தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னதெல்லாம் மாஸ்டர். அதுதான் வார்னிங் அல்டிமேட். அதெல்லாம் தான் அது இவன்ட்ட பவர் இருக்கு, இவன் என்ன பண்ணுவான்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே எனக்கு மட்டும்தான். எல்லாம் முக்கியமா இங்க இணை துணை அதெல்லாம் கிடையாது. இங்க ஒரே பவர் சென்டர் தான். முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீச்சோட ஹார்ட் பீஸ். எந்த குறுநில மன்னர்களையும் வளர விட மாட்டேன்றதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். தன்னோட தலைமையில தான் எல்லாம் நடக்கும், ஓப்பனாவே இருக்கும் கவர்மெண்ட்னு சொன்னதா அது. ஏன்னா சென்ற ஆட்சியில நம்ம எல்லாருமே பாத்துருவோம், மாவட்டத்துக்கு ஒரு குறுநில மன்னர், அது இல்லாம ஒருத்தர் கையில கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் அங்க இருக்கிறதே வந்து. அதுவும் அந்த ஓப்பனா வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொல்றதெல்லாம் நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. எவனுமே செஞ்சதுல ஹிஸ்டரியில வந்து எந்த கவர்மெண்ட்டும் போன கவர்மெண்ட் இவ்வளவுதான் வச்சுட்டு போயிருக்குன்றத வந்து சட்டமன்றத்துல கொஞ்சம் பேசுவாங்களே தவிர, வெள்ளை அறிக்கை அந்த நிலவரம் வர்றது வந்து அந்த கட்ஸ்ன்றது வேணும். அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அதே ஜோசப் விஜயா தான் அவர் இருக்கிறாரு. வந்து அது பார்க்கும்போது அந்த நன்றி கடன்றதும் சொல்லிட்டாரு, மகளுக்கான உறுதிமொழியும் கொடுத்துட்டாரு. 200 யூனிட் மின்சாரன்றதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சிம்பிளானது ஏதோ அதை முதல்ல பண்ணிட்டு மத்தது கிட்ட எதனா போவா நானே நினைச்சேன். ஆனா எடுத்த உடனே அண்ணன் 6 தான் அடிச்சுட்டாரு. பயங்கரம். அவர்தான் நிரந்தர சம்மர் டைம் தேவை. எனக்கு இந்த ஸ்பீச் ஒரு 5 வருஷம் காமிச்சாரு அவரு. 5 வருஷம் எப்படி போகுதுன்றதுக்கான ஒரு ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு தெரியுமா? ஆமா ஆமா. அதாவது கேம்பெயின் வந்துட்டு டே 1, அதாவது 2031 டே 1 கேம்பெயின் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு ப்ரோ. ₹1 கூட தொட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் செம கட்ஸ். அதுவும் சிஎம் ஆயிட்டு அடுத்த சில அவரே அவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் வந்து நிறைய ஒண்ணு வந்து உமனுக்கு, இன்னொன்னு வந்து மக்களோட நலனுக்கு. அதான்டா இவனுங்க வச்ச விமர்சனம் இருக்குல்ல, நம்ம வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தா இதெல்லாம் நிறைவேற்று வரான்னு கேட்டதுக்கு, நான் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா முடியுமோ இதான் நிலைமை, என்னால பண்ண முடியும், நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீங்க எல்லாம் இருக்கீங்க,
இது எப்படி எப்படி இருக்குன்னு நான் இனிமே தான் போய் பார்க்கணும். பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்றது இருக்குல்ல, இது வந்து ஒரு பீப்புளுக்குமே கான்பிடன்ஸ் கொடுக்கும், இவர் ஏமாத்த மாட்டார் போல அப்படின்னு. சாத்தியத்தை எனக்கு அதான் பேசி சரியா பழகணும். ஞாபகம் இல்ல, அப்படி இருந்தா யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஹிஸ்டரி, மக்கள் முன்னாடி அறிவிக்கிறது திட்டங்களை. ஆமா 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 இதுக்கு இது புரிய இதுதான் பண்ணுவாங்க. இதுதான் ஆமா, ஜார்ஜ் கோட்டைக்கு போயிட்டு தான் அமர்த்து பண்ணுவாங்க. மக்களுக்கான முதல்வர் நிரூபிச்சிட்டார், ஸ்பாட்லயே கையெழுத்து போட்டார் பாரு, அங்கேயே நிரூபிச்சிட்டார் அண்ணா ஆமா யாருக்காக இந்த ஆமா, ஆட்சி நடத்த ஆக்சுவலி போன போறாரு. வாட்டி எல்லாம் 4 மணிக்கு தான் பண்ணாங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்குலாம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இவர் கண்டிப்பா ராக் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணதே பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஸ்பீச்சை நான் இன்னொன்னு சொல்றேன்டா எதிர்பார்க்கல. தோபா, ஒரு நிமிஷம். சொல்லு சொல்லு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து வந்தே மாத்திரம் அதாவது வந்து பிரசிடென்ட்டோ கவர்னரோ உங்களோட நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கன்னா நீங்க வந்தே மாத்திரம் பாடணும். இது நீங்க முட்டெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் சட்டசபைன்றது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தலைவரும் தானே, சபாநாயகரும் தலைமை. கவர்னர் வந்தா மட்டும் முடிச்சுக்கிறேன். அதாவது சட்டசபைன்றது முதல்வரும் சபாநாயகரும் தலைமைங்கிறது அங்க வந்துட்டு நம்ம கட்சியோட இதுதான். ஆனால் கவர்னரோ பிரசிடென்ட்டோ எங்கெல்லாம் தலைமை தாங்குறாங்களோ அங்க வந்துட்டு வந்தே மாத்திரம் பாடணும்ன்றது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட மேண்டேட். இது வந்துட்டு அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் வந்து சட்டத்தை மதிச்சா நடந்திருக்காரு. அது வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு நான் வந்து ராகா ஃபீல் பண்ணேன், நான் வந்து ராகா நடந்துக்குவேன், நான் சொல்றதுதான் சட்டம். அவர் ஸ்வேரிங் இன்னே வந்துட்டு அது பாடி முடிங்கிறதுதான் ஸ்வேரிங் இன் நடந்துச்சு. இப்போ அவர் ஸ்வேரிங் இன் முடிச்சிட்டாரு. இனிமே அவர் வந்து ஸ்டேட் அகாடமி எப்படி பாதுகாக்கிறான்றத பார்க்கறத விட்டுட்டு எடுத்தோன்னே கடிக்காதீங்க. கொஞ்சம் டைம் வந்து கடிங்க. முற்போக்குவாதிகள் சொல்லிக்கிட்டு ஓகேவா 3வது இடத்துலதான் தமிழ் தாய் பாடுறாங்க. இதெல்லாம் சிரிப்பா இல்லையா உங்களுக்கு? அது மாதிரி எந்த இடத்துல பாடுறாங்க அதை வச்சுதான் அவங்க நீங்க மதிப்பீடு இது பண்ணுவீங்க. இல்ல ப்ரோ, வந்தே மாத்திரம் என்ன கொடுக்கல, ஒரு ஆர்டர் பண்றாங்க. வந்தே மாத்திரம் நமக்கு என்னது நேஷனல் சாங் தானே, இல்ல பிஜேபி நேஷனல் சாங்கா பாடிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா ப்ரோ அந்த அவங்கள ஆர்குமெண்ட் எனக்கு என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் தப்புதான். நீ நேஷனல் சாங் தான் பாடிட்டு இருக்க, நீ என்ன இந்தியாலயா? இல்ல இதெல்லாம் ஒரு இல்லடா. இப்ப சட்டமன்றம் போவாங்கல்லடா, சட்டமன்றத்துல தமிழ் அது நம்ம இடம், சட்டசபை நம்ம இடம். திரும்ப சொல்றது கேளு. நான் இருங்க, இது வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சிக்கி விக்கி பண்ணுவாங்க. நான் ஸ்டேட் அட்டானமி வந்துட்டு நாங்க நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டசபை. இன்னைக்கு ஸ்வேரிங், இன்னைக்கு வந்துட்டு கவர்னர் வந்துட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கவர்னர் தான் தலைமை தாங்குறாங்க. அதனால அவங்க மேண்டேட் பண்ணி தான் நடக்கும். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ரூல் படி வந்தே மாதரம் பாடி நேஷனல் அந்தம் பாடி தமிழ் பாடிடுறாங்க. சட்டசபையில நீ இந்த மாதிரி நடந்து எங்களை கேட்டேன்னா அதுக்கு வந்துட்டு தமிழக வெற்றி கழகமும் தலைவர் முதல்வர் விஜயும் பொறுப்பு. இப்ப ஏன் அலைய ஆரம்பிக்கிறீங்க? அப்ப 2021 எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாடினாங்க? நேத்து கூட நான் அந்த 5-6 மணி நேரம் லைவா பார்த்தேன். அதுல ஒண்ணு எனக்கு தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடுற மாதிரி தெரியல. ஜாலியா இருக்க ப்ரோ, இவங்க வைக்கிற இல்ல சச்சினி, இவனுங்களை விடு சச்சினி. அவர் இந்த மைடியர் சொன்னாரு பாத்தியா, அப்படிதான். ராகுல் காந்திய மைடியர் பிரதர் ஆமா, சொன்னாரு பாத்தியா, ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிட்டாரு சொன்ன உடனே. அப்பவே இவனுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு இவரு ராகுல் காந்தி RSS அதுதான் இப்ப வந்து ராகுல் காந்தி RSS. அப்ப சண்முகம் பே சண்முகம் RSS பெற்றது இல்லையா காங்கிரஸ்? அதான் அதேதான் போல. அந்த ஆளு மூச்சுக்கு 300 தடவை RSS தான் அடிக்கிறாரு. நேத்து மதிய வரைக்கும் பிஜேபி தலைமையில எடப்பாடியை சிஎமாக்குறதுக்கு போராடிட்டு இருந்தவனுக்கு தாண்டா நீங்க. இன்னைக்கு என்னடா வந்துட்டு புதுசா வந்துட்டு இந்த கம்பு சுத்திட்டு இருக்கீங்க. அடுத்த 3 வருஷத்துல நீங்க பிஜேபியோட கூட்டணி பிஜேபியோட திமுகவும் கூட்டணி போட்டு சந்திக்கலன்னா நான் பேர மாட்டேன். இல்ல ஆக்சுவலா அதுதான் ஒரு நிமிஷம். நம்மள RSSங்கிறாங்க. ஒரு முக்கியமான RSS நம்பரை தேர்தல்ல தோத்த அடுத்த நாளே மீட் பண்ணிட்டு ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வாய் திறக்கலாமா? பாரு ஏண்டா, ஒரே நிமிஷம். டிஜிட்டல் ஏரால இருக்கும். இத நீ வந்து ஒரு அதிமுக காரன்ட்ட நீ இந்த ஓலாவை விட்டு இருந்தனா நீ வந்து தப்பிச்சிருப்ப. ஏண்டா 1 லட்சம் 10 லட்சம் அக்கௌண்ட வச்சுக்கிட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இப்படி வந்துட்டு தேனோஸ் ஸ்னாப் பண்ற மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. இப்ப யாரு பேசுங்க? கேரு யார் பேசுங்க? டிஎம்கே
எல்லாம் சும்மா நினைச்சிட்டு இருக்கானுங்க பேசுறது நம்ம பேசாம ஆக்சுவலா நிமிஷத்துக்கு நிமிஷம் வச்சு ராண்டு விடுறாங்க. பண்ணுனா ராகுல் காந்தி எல்லாம் ஷாக் ஆயிரும். என்னடா டேபிள் தூக்குற? ஆமா. ரொம்ப போட்டுட்டு டேபிள் தூக்கிட்டு ஒரு போறாங்க. டவுட். இதெல்லாம் இப்ப வச்சுக்கிட்டு இது வரைக்கும் இபிஎஸ் ஸ்டாலின் எல்லாம் கவர்னரை போய் வலியுறுத்தலாம் விட்டுறாங்க. அவர் போற வரைக்கும் போய் விட்டுட்டு வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் எல்லாம் அது பண்ணதே இல்ல, கவர்னரை மதிச்சதே இல்ல. இந்த விஜய் ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஃபயர் விடுறானுங்க மதிக்கலன்றதுக்கலாம். ஒரு அவர் யாரு கவர்னர் எந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? கவர்னரோட எல்லாரும் ஒரே டைம்ல பேசுறீங்க. இப்ப பேசுங்க. கேக்குதா? நான் ஒண்ணு மென்ஷன் பண்ணணும் விரும்புறேன். அண்ணனோட இது பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சது எவன் பரம எதிரியா இருந்தா கூட பாராட்டுவார். அவரோட டைப். தப்பு செஞ்சா கூட இருக்கிறவனா இருந்தாலும் அதை பொறுத்துக்க மாட்டாரு, விமர்சனம் பண்ணுவார். அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சும்மா வீம்புக்கெல்லாம் போய் கவர்னர்கிட்ட ஸ்பேரிங் போட மாட்டாரு. தப்பு நடந்தா கேட்க போறாரு, கரெக்டா இருந்தா பாராட்ட போறாரு, அவ்வளவுதான். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தொகுதி மறுவரையறை கொண்டு வரும்போது 33% பெண்கள் கொண்டு வரன்றது பாராட்டினாரு. ஆனா அதே நேரத்துல அது விமர்சனம் பண்ண செஞ்சாரு. டிஎம்கே கவர்மெண்ட்டும் பண்ணாரு, நிறைய அறிக்கைகள் அது மாதிரி வந்தது. கரெக்டான விஷயம் செய்யும்போது பாராட்டினாரு, இது தப்பு இது சரி செய்யும் விமர்சனம் பண்ணாரு. அவர் அப்படிதான் இருப்பாரு, நம்ம கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கும். கவர்னர் வந்து இப்ப வந்து நம்மளோட மாநில உரிமையில ஏதாவது கொண்டு வர சட்டத்துல இது மாதிரி ஏதாவது எதிரா இருக்க மாதிரி இருந்தா அவரை எதிர்க்கிறதையோ அவரை எதிர்க்கிறது நம்ம வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணதான் போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கவர்னர்னாலே ஓகே கவர்னர் வந்துட்டாரு அவர் உடனே இப்ப எதிர்க்கணும் காரணம் இல்லாம அப்படின்னு எதுவுமே தேவையில்லையே. ஏன் அந்த ஒரு ப்ரீ நோஷன்ல இருக்கணும் நம்ம? அது எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணு பாக்கல. இவனுங்க பண்ண இதுதானே டோட்டல் ஃபாலு இருக்கத்துல, சமூக சீர்கேடு, நிறைய போதை பழக்கம். அன்னைக்குதானே கவர்னர் தூக்கிட்டு இவனுங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தானுங்க. சம்மதமே எல்லாம் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தானுங்களா, இந்தின்னு என்னவோ சுத்திட்டு இருந்தானுங்களா. அது உண்மையில நடக்குதுன்னா நீ பண்ணலாம். உன் கவர்மெண்டே நீ இப்ப கையில போட்டு தூக்கணும். அப்படி நடந்தா இவரளவுக்கு உங்களால எதிர்க்க முடியாது. ஓகேவா? உண்மையிலுமே நாடகம் ஆடாம எதிர்ப்பாரு இவரு. இல்ல நான் சொன்னது காரணம் இந்த மாண்புக்கு கிளாஸ் எடுப்பாங்க அரசியல் மாண்பு தெரிஞ்ச தலைவர். உண்மையிலே மாண்பு அம்புலா எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுக்கிறாரு. உண்மையிலே அவர் ஆக்ஷன்லயே கிளாஸ் எடுக்கிறாரு எப்படி இருக்கணும்னு. ஒரு லீட் பிரச்சனை நீ பாரு உண்மையிலுமே இந்த அரசு அதிகாரிகள் ஓகேவா, போலீஸோ சரி இல்ல கலெக்டரோ சரி யாருனாலும் சரி ஓகேவா, இவரை வந்து இவரோட அப்ரோச்சும் இவரோட கெஸ்டரும் எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். ஓகேவா? இவர் வந்து நான் ஒரு சிஎம் அப்படிங்கிற மாதிரி அவர் காமிச்சுக்க மாட்டாரு. ஓகேவா? வெரி கிரவுண்டடா இருக்க போறாரு. கண்டிப்பா அந்த அரசு அதிகாரிகள்லாம் ஒரு பெரிய மாற்றம் நான் எதிர்பார்க்கிறேன் அவங்க கிட்ட இருந்து பண்ணுவாங்கன்னு தோணுது இவர் தலைமையில. கண்டிப்பா ப்ரோ நிறைய மாற்றம். எங்கேயுமே வெளிப்படையான ஒரு அரசுன்றது வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியே கிடையாது. அது அண்ணன் ரொம்ப ரொம்ப போல்டா கொடுத்துருக்காரு. நான் எதை செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும், டெல்லிக்கு போனாலும் மூஞ்ச மறைச்சிக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன், நான் எதுக்காக போறேன்ற ரீசன் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிட்டு தான் நான் எந்த நடவடிக்கை எடுப்பேன்றது வெளிப்படைத்தன்மையான அரசு. ஒருத்தர் தான் வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் காட்டினா பாரு, அவன்லாம் கத்துக்கணும் ஒரு கவர்மெண்ட் எப்படி நடக்கணும்னு இவர்கிட்ட முதல் நாளே ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன். வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறாங்க உய்யால, அதுக்குதான் அவனா கண்களே வச்சு நிறுத்தாங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு இனிமே அண்ணன் எதா இருந்தாலும் சரி ஒரு சைன் போட்டாலும் அது என்னன்றதை காட்டுவார். எல்லாத்தையும் பேசுறீங்க, ஒரு மெயின் மூமெண்ட்டை மறந்துட்டீங்க. அண்ணன் ஸ்பீச்சுக்கு வெறும் ராகுல் காந்தியும் வெறும் கையை தூக்குனாங்க பாருங்க, நல்லா செதறிட்டேன். செமையா இருந்துச்சு அது. அது ஒருத்தருக்கு வயிறு எழுத்துக்காக என்ன தெரியும், ஒருத்தர் நினைச்சிருப்பாரு ஏயா 6-7 மாசத்துக்கு முன்னாடி என் கூட தானே கையை தூக்கின்னு மேடையில என்ன இப்ப அங்கிட்டு போய் கை தூக்கணும் ஒருத்தர் வயிறு ஏறதுக்காக பண்ண விஷயம். ஒரு நிமிஷம் அஜித் நண்பர் வந்திருக்காரு, பீஸ் சொல்லுதார். கர்ணனா நல்லா இருக்கேன் கர்ணா. ஓகே, அப்புறம் எப்படி இருந்துச்சு? ஆசைப்படி திமுக நாங்க தோக்கடிச்சிட்டோம். அத நான் ஏடிஎம்கே தோக்கடிக்கும்னு நினைச்சேன். அதை ஏன் அப்படி பேசுறது? அது இனிமேல் நடக்காது. அது அடுத்த இன்னுமாடா நம்புற? இன்னுமா நம்புற? நீ எதுக்கு வந்து அதுக்கு சொல்ற ஸ்டேஜ் டைட்டில் பாத்தியா? அதுதான் வாழ்க்கை. நன்றி நன்றி.
சில பல கோரிக்கைகள்லாம் இருக்கு. என்னன்னு கேட்போம். இந்த சொல்றா. தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணுங்க. எப்ப முடியுமோ அப்ப ரிசால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் ஏதோ சொல்ல கேட்கணும்னு நினைச்சேனே. அந்த நீட்டு தேர்வு வந்து நீட்டு extension காம்ப்ளிகேட்டடான வாங்குறதுக்கு try விஷயம் பண்ணுங்க. அது. இல்ல அது ஒரு கண்டிப்பா கோரிக்கை தான். அது அதுக்கான complication முன்னெடுப்புகள் இல்ல அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஓகே, இல்லடா அது எங்க வந்து தலைவரே இதுக்கு கிடக்குல விட்டுட்டு முன்னாடியே அத பத்தி பேசுறப்ப இதெல்லாம் பண்ண முடியும். அதாவது நீட்டு ரத்துன்னு நாங்க ஒண்ணும் பொய்யாலாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டோம். இதான் நடைமுறை, இப்படி எல்லாம் பண்ணலாம் நீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணா அந்த வீடியோ கூட அனுப்புறேன். அதுபடி நடவடிக்கை bro, எடுப்பாங்க. நான் கோரிக்கை தான் வைக்கிறேன். அதோட காம்ப்ளிகேஷன் அதான் நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன் உனக்கு. சரி, இப்ப இந்த 200 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி நாங்களா அது 500 யூனிட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீயா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 200 யூனிட் மாசத்துக்குடா, 2 மாசத்துக்கு. 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அந்த பில்ல. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஏசி போடாதவங்க வீடெல்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு எல்லாம் 200 யூனிட் கம்மியாவே வரும். சரி, அவங்களுக்கு எல்லாம் டோட்டல் ஃப்ரீயா இருக்கும். இது நிறைய பேருக்கு பயனடையும். இல்ல அது 2 மாசம் ஷுவரா? ஆமா, இல்ல 2 எப்பவுமே மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பில்லு வரும். இவனுக்கு தான் வந்துட்டு மாதம் ஒரு முறை வந்துட்டு மின் கட்டணம் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. நம்ம அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தேன். 200 யூனிட் ஃப்ரீங்கிறத மட்டும் நமக்கு 500 யூஸ் பண்ணிட்டா 300 மட்டும் பே பண்ற மாதிரி. இப்ப எக்ஸிஸ்டிங்ல 100 யூனிட் ஃப்ரீயா இருக்கா? கரெக்டா? ஆமா ஆமா. இது வந்து 500 யூசேஜ்க்கு மேல போறவங்களுக்கும் அந்த ஃப்ரீ இருக்கா இல்ல அது கேன்சல் ஆயிருமா? இல்ல அதுதான் கன்ஃபியூஷன். 300 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. அது இப்ப இது இருந்து ரொம்ப பயனுடையதா இருக்கிறது வந்து 200 யூனிட்டும் கம்மியா நிறைய வீட்டுக்கு வரும். அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏசி போடாத வீட்டுக்கெல்லாம் 200 யூனிட் கம்மியா வரும் நீ சொன்ன மாதிரி. பெரும்பாலான வீடு வந்து 200 யூனிட் கீழே தான் வரும். ஓகேவா? அதுவும் இந்த சம்மர் டைம் வேணா எல்லா வீட்லயும் கொஞ்சம் அதிகமா இருக்குமோ தவிர கம்மியா இருக்கும். கம்மியா வரும் 200 யூனிட் கம்மினா. அந்த முதல்ல பேசும்போது கண்ணு கீழே போல அடிச்சாரு பாருங்க, கட்ட 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 பாகுபலி மூமெண்ட் தான் அப்படியே வந்து போயிட்டு கைய தூக்குனாரு பாரு. அப்படியே ஒரே இதுதான் பறக்குது அப்படியே. ஆனால் எத்தனை பேர் எழுதிங்க? நான் எழுதிட்டேன். எத்தனை பேர் எழுதிங்க? இதெல்லாம் கண்ணு கலங்கி எல்லாருமே அழுதுட்டேன். பயங்கரமா எழுதிட்டேன். அழுகு வரும்ன்றது கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் ரியலா வந்துச்சு. நான் அழுகுறேன், பெரியப்பா அழுகுறாரு. ஒரு வருத்தம் தான், தலைவர் வந்திருக்கலாம். வாயிலடி தலைவரா? தலைவர் தமிழ்நாட்டு எங்கால் தான்டா இனி தலைவர். எங்கால் மட்டும்தான் எங்களுக்கு தலைவர். தலைவருக்குங்கிற மீனிங் என்னன்னு அவரே சொல்லிட்டாரு. என்ன அவமானப்படுத்தினாங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களும் என் மக்கள் தானே அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அவமானப்படுத்துறவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் அவங்களும் என் மக்கள் தானே. அதாவது அவர் வேணா பெருந்தன்மையா இருக்கலாம். ஒரு நிமிஷம். அதாவது ஆட்டக்காரர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அன்பே சிவம் படத்துல கமல் சொல்வார்ல, பொழைச்சி போங்கன்னு விட்டுருவாரு, அது மாதிரி சொல்றீங்க ஒரு 2 படத்துக்கு. கரெக்டா? அதுதானே சொல்றீங்க? பொழைச்சி போங்க, ஒண்ணு பண்ண. எதிர்த்தவங்க எதிர்க்காதவங்க, நமக்கு வாக்களிச்சவங்க அளிக்காதவங்க எல்லாத்துக்கும் இவர் தானே செய்யணும். அவர் வீட்டுக்கு மட்டும் 200 யூனிட் கொடுக்காம விட்டுருவாரு. அவருக்கு 200 யூனிட் ஃப்ரீ தான். ஆமாப்பா, வரி போட்டா கூட போய் கேஸ் போடுவாங்க வேற. அதிகமா வரி போடுறாங்க. அவர் ஈகோ பார்த்துட்டு நீ என்னடா ஃப்ரீயா கொடுக்குறது, நான் கட்டுவார் போல. ரெஸ்பெக்ட் பண்ணாரு அண்ணா. எனக்கு இதுவும் கரெக்ட் பண்ணுங்க. ராகுல் காந்தி இது மாதிரி அதர் பார்ட்டி மெம்பர்ஸ் மேடல் ஏறி நான் பாத்துட்டேன். சீஃப் கெஸ்டா கீழே உட்காந்து பாத்துருக்கேன். ராகுலும் விஜயும் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். ஆக்சுவலி மாத்தி ரொம்ப ரொம்ப எப்படி நல்லா பிரதர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டாங்க. பயலுக்கு போட்ட சத்தம் தான் அண்ணன். அவர் கேட்டுருவாரு, ஏங்க இது லியோ டு ஆடியோ லான்ச்ல? இல்ல என் பதவி ஏற்பு தான். இல்ல கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கிட்டாங்க. சரியான வைப் இது வந்து. போன்ல இந்த
அதெல்லாம் நல்ல சூப்பர். அது ஆக்சுவலா எல்லாமே நமக்கு ஆதரவு தெரிவிச்ச எல்லாத்தோட பேரும் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம். சூப்பர். எம்எல்ஏ முக்கியமா கட்சி தலைவர் முக்கியமா முக்கியமா ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எங்க வீட்டுல இருந்து கத்துனேன், விச்சல் வாரிசுன்னு சொல்லுங்க தலைவன் அப்படின்ட்டு. அப்படியே வருஷா சொன்னாரு என் தோழர்கள்னு சொல்லிட்டு. அப்புறம் நிர்வாகிகள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கும் போதெல்லாம் அப்பா 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 ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருந்தது. மன்னிக்கணும் மை டியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை மென்ஷன் பண்ணுங்க. மை டியர் அது மென்ஷன் பண்ண மறந்துடக்கூடாது. அது என்னைக்குமே அவர் நெஞ்சில நம்மளுக்கு என்னைக்குமே இடம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இதுதான். அங்க போலன்னு ரொம்ப இதுல இருக்கேன் நான். டிசப்பாயின்மெண்டா கடைசி வரைக்கும் நைட் 1 மணி வரைக்கும் தூங்கல. பாஸ் கிடைக்கலன்னு அவர் அந்த வார்த்தை சொன்னதே போதும், வேற எதுவுமே தேவையில்ல. இந்த ஹிஸ்டரி மூமெண்ட்ல நம்மளோட பேர் ஒரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல்வர் அவரோட வாயால நம்மளோட பேரை சொல்லியிருக்காரு இல்லையா? அதே எவ்வளவு பெரிய விஷயம். சச்சின் இவர் பிளேசர் எல்லாம் போட்டு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. ஒயிட் ஷர்ட் ஃபார்மலா வந்து விட்டார் பாரு பாக்குறப்ப. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அப்படியே பிரேக் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. இப்படிதான் வரணும், இதான் பண்ணணும், இதான் பேசணும், இந்த ஃபார்மெட்ல தான் பேசணும். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் கனெக்டடா ஓகேவா ஆத்மார்த்தமா பேசுறாரா அவ்வளவுதான். இல்ல இதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. அண்ணன் பேசும்போது புசிக்கு கேமரா வச்சாங்க. புசியும் ராகுல் காந்தியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஐயோ, மாண்புமிகு அமைச்சர் புசிகாரு அவர்கள் ரெஸ்பெக்ட போடுங்கப்பா. ராஜ்மோகன் வந்து கடவுள் மீது அணையாது அப்படிங்கும் போது தலைவனை பார்த்தாருங்க. டிகே பிரபுவும் அப்படிதான் பார்த்தாப்ல. ஆனா அந்த பிரேம் ஒவ்வொருத்தர் காட்டும் போது பசங்க கத்தனானுங்க பாருங்க, பயங்கரமா இருந்துச்சு. செங்கோட்டையன் ஒவ்வொருத்தரா காட்டும். சினிமாட்டிக் இன்ட்ரோ மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா பயங்கரமா இது மாதிரி யாருக்குமே நடந்தது இல்லைங்க. செங்கோட்டை நாயனுக்கு வந்து பயங்கர வரவேற்பா இருந்தது. அது டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அது அவர் வரும்போது. நம்ம கட்சியில சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன்ல செங்கோட்டையனுக்கு பயங்கர ரோர் இருந்துச்சு. அவர் பேசுற வரைக்கும் அண்ணன் நின்றுட்டே இருந்தாப்ல. அண்ணன் வந்து ராகுல் காந்தி வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாப்ல அவரை பத்தி ஒரு ஓத்து எடுக்கும் போது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி புக்ஸ்ல வந்து இவர் இன்னைக்கு எடுத்த அந்த ஸ்வேரிங் மாதிரிலாம் எவனும் எடுத்தது இல்லடா. என்ன ஸ்பீச், அந்த ஸ்பீச்ல இருக்க கான்ஃபிடென்ஸ், அந்த ரோரு, எப்பா கவர்னர் பதறிட்டாப்ல பக்கத்துல. என்ன பேப்பர்ல இல்லாதெல்லாம் பேசுறாப்லையான்னு. அப்புறம் தான் அவர் பேப்பர்ல இருக்கிறதே அவரோட ஸ்டைலுக்கு மாத்திட்டாரு. ரோரிங் ஸ்பீச். ஆமா ஆமா சரி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, மக்கள் முன்னாடி என்னோட அமைச்சரவையில யாராவது தப்பு பண்ணா நீங்க நினைச்சீங்கன்னா அதை எரேஸ் பண்ணிடுங்கன்னு மக்கள் முன்னாடி அதை சொல்றாரு இல்ல. அது பீப்புளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும், கிரெடிபிலிட்டி கொடுக்கும். அவர் இன்னைக்கு பேசின அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடா அந்த வெள்ளை அறிக்கை, அப்புறம் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஒரு பெரிய சுமையை நம்ம சுமந்தாதான் முன்னாடி வர முடியும். பரவாயில்ல. கவின் மெயினான பாயிண்ட், நீங்க ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கொள்ளடிக்கணுங்கிற கனவுல மட்டும் இருந்துடாதீங்க. அங்கேயும் வரடி. அந்த போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கம்னா அது அது நம்ம இதுல இருக்கா என்ன அறிக்கையில? எந்த அறிக்கையில? நம்ம மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி இதுலயா? வாக்குறுதியில வந்து என்ன இருந்துச்சுன்னா சொல்றேன். இல்ல வாக்குறுதியில இது கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலா வாக்குறுதியில அந்த பெண்கள் பாதுகாப்பு படை போதைப் பொருள் இல்ல தமிழ்நாடுன்னு இருந்துச்சு. சரியா? அது இருந்துச்சு. அதுக்கான இது வந்து இல்ல இது இருந்தது. ஃபர்ஸ்ட் சைனிங்ல 3மே இருந்தது. அதுதான் கொடுத்திருக்காரு. இல்லடா டேய், நான் கேக்குறது மேனிஃபெஸ்டோடா. இது கிடையாது. மேனிஃபெஸ்டோல ஆக்சுவலா வந்து உனக்கு போதைப் பொருள் இல்லா தமிழகம்னு இருக்குமே தவிர இந்த போதைப் பொருள் தடுப்பு தடை, அந்த என்ன தடை இது படை உருவாக்கம்லாம் கிடையாது. ஆமா ஆமா, இது வந்து இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உமன் சேஃப்டிக்கு அந்த வேலு நாச்சியார் அதுவும் இது பண்ணிருக்காங்க இப்போ.
இப்போ பெரியார் திடலுக்கு போயிட்டு இருக்கானாம்ல. ஆமா. ஒரு எம்எல்ஏ பைக்ல வந்தாரு பாத்தீங்களா யாராவது? ஜேசிடி வேற பிரபாகர் லெவல்ல தானே? இருந்துச்சு. அவர் ஆமா ஆமா. டிராபிக்னால. ஆமா. இவனுங்க என்ன இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரேலி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் இல்ல ஓவர் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஒரு மீட்டிங் வந்து ரேலி இருக்கு. கரூர் இனிமே போறாப்ல. எவனா ஃபர்ஸ்ட் கரூர் போறாரு. போடு போடு. ஏய் சிஎம் கன்ஃபார்மா? வண்டியில தான் ஆணையின்றி ஏய் சிஎம் தமிழகம் உருவாக்கப்படும் அப்படின்னு இருக்கு நம்மளோடதுல. சிஎம் இது வண்டியில தான் போறாரு. அத இனோவா கார் கன்ஃபார்மா எடுத்துட்டாரு. கவினு? போறாரு கன்ஃபார்ம். அது எனக்கு நல்லா தெரியும். நேஷனல் ஃபிளாக் போட்ட வண்டியில டிராவல் பண்றாரு அந்த இனோவா காரு. கவினு ம் இந்த போர் கேட்கல ப்ரோ. ப்ரோ ரொம்ப லோவா கேக்குது. ராஜேஷ் கிளியரா இல்ல, பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இருக்கு. ஏய் வேற சென்ட் யாராவது ஜார்ஜ் பர்டிகுலரா ஃபோர்ட்டுக்கு பாத்தீங்களா? போறாருப்பா. வேற யாராவது மெயினா வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க? அங்கதான் போனோம் முதல்ல. ஆக்சுவலா அங்கதான் கைது ஆமா. போட்டுருக்கணும். அவன் அண்ணா இங்கேயே முடிச்சிட்டாரு. இல்ல சில போஸ்ட் பார்த்தேன், இந்த பிடிவி கணேஷ், ஜெய் இவங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் அது இதுக்கெல்லாம் போய் இது பண்ணாங்க எலெக்ஷன் அப்ப. ஆமா அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னாங்க. ஆனா ஜெய் அங்கதான் இருந்தாரு. அண்ணா ஜெய் அங்கதான் பின்னாடி. இருந்தாரு. ஜெய் வந்திருந்தாரு. அவர் பிஸியா இருக்காருங்க. பிடிவி கணேஷ் எல்லாம் பயங்கர ஷூட்டிங் பிஸி. தெலுங்கு எல்லாம் பட்டை கிளப்பின்னு நேத்து இருக்காரு. போட்டாரு ஹைதராபாத்ல இருந்து டைம் அந்த வீடியோ கிடைக்கும் போது போட்டாரு பார்த்தேன். இது புஷி என்னடா சைன் போட்டுறதுக்கு அண்ணா கிட்ட என்ன பண்ணாரு? பர்மிஷன் கேட்டாரா? ஆமா போட்டுட்டுமா? டேய் மாண்புமிகு அமைச்சர்ரா ஒழுங்கா பேசு. இதுதான் டூ மச்டா. என்ன பண்றது? இது அவரு அபிஷியலா வந்துருச்சா? இது அபிஷியலா வந்துருச்சா? யார் யாருக்கு இன்னும் என்னென்ன வரல. மினிஸ்டர் இருக்கு? அது கூட வரல. ஒரே அது ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே தெரியல. யாராவது லைவ் டியூன் இன் பண்ணி பாருங்க. மொரட்டாரா ஃபார்மிங்ல இருக்காப்ல. ஜெட் பிளஸ், பிளாக் கேட்ஸ், எதுலடா? தந்தி தந்தியா? சிஎம் சீட்ல இன்னைக்கு உட்காருவாரு. எனக்கு இந்த சிங்கம் படம் டைலாக் தான் வருது. சோபமா சொல்லுவாங்க, இனிமே காய்கறி வாங்குறது கூட சேரன் வச்ச வண்டியில தான்டா போவேன். இல்ல ஆக்சுவலா ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் அந்த இது ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தப்போ வந்துட்டு என்னடா இது நார்மலா எப்பவும் வர மாதிரி வந்து பிளாக் கோட் போட்டு வந்தா பாரு, அப்படியே பீஸ்ட் வீரர் மாதிரி இருந்துச்சு. நண்பர்களே கோட்டைக்கு வந்துட்டார் அண்ணன் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு. கோட்டைக்கு வந்துட்டா ஓடு ராஜ்மோகன் அண்ணா எப்பவுமே ஃப்ரேம் கவர் பண்ணிடுறாரு. அண்ணன் பின்னாடி நின்னு ஃப்ரேம் அப்படியே அடிச்சிடறாரு. அண்ணன் பொங்கறாரு. அவரு இப்ப ஜோசப் விஜயனோட கை தட்டி எகிரி குதிக்காதான் மிச்சம். பயங்கரம். இப்போ இவர் ராஜ்மோகன் ஸ்பீக்கர் கிடையாது இல்ல, அமைச்சர் ஆனது ஆமா கரெக்டா? அமைச்சரா பொறுப்பட்டதுனால அவர் ஸ்பீக்கர் கிடையாது. வேற யாரு ஒரே வருவாங்க? நிமிஷம் காட் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க இருங்க. எப்பா சிஎம் ராஜ கலையில இருக்காருப்பா. வச்சாம் பாரு பிரேம். டேய் சிரிக்கிறாருப்பா. கிட்ட போயிட்டாரா? போட்டாரு உட்காந்துட்டாரு உட்காந்துட்டாரு. சிஎம் சீட்ல அருமை உட்காந்துட்டாரு. அருமை. அதான் சீட்ல உட்காந்துட்டாரு. டேய் ஒரு செகண்ட் யோசிச்சு ரொம்ப ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு தான் உட்காராரு. அப்படியே ஸ்லோவா போய் உட்காந்துரு அந்த சீட் கிட்ட. போட்டோ போட்டு போறாங்க. ஓகே திருப்பி ரிப்பீட் தான் போட்டுருக்காங்க. ஆமா ஆமா விட்டப்பா இது பண்ணிக்கோ. செங்கோட்டையன் தான் இனிமே கூட இருப்பாரு போல. ஆபீஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சனால. ஓகே ஏதாவது புதுசா வந்தா மறுபடியும் பார்ப்போம். பேசிட்டு இருப்போம். ஜீவோ கையெழுத்து விட்டப்பா போடுறாரு. விட்டப்பா மியூட் பண்ணு. ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஓகே இல்ல நான் மியூட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. யாரோட பேக்ரவுண்ட் தான் ஓடிட்டு இருந்தது? சா ஜோசப் விஜய்னு தமிழ்ல கையெழுத்து போறாரு அண்ணன். சூப்பர். கிரீன் இங்க்லயா சைன் பண்ணும்? என்ன தமிழ்ல பேராகிராஃப் எழுதிக்கிட்டு இருக்காரு உட்காந்து.
ஏதோ கடிதம் மாதிரி இருக்கு, பெருசா எழுதுற மாதிரி இருக்கு. ம்ஹும். இது இப்ப சொன்ன 3 திட்டங்களுக்கு உண்டான சைனா இல்ல எதுக்கு இப்ப இது போட்டாரு இல்ல கவின்? நான் சிஎம் ஆபீஸ்ல ஒரு இதுல கையெழுத்து போடணும், அது போட்டிருக்காரு. ஓகே ஓகே. ஆஹா நான் இப்படி ஆஹா. ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்காப்ல. இதுக்கப்புறம் டெய்லி தூக்கத்தான் வந்துகிட்டே இருக்குல்ல ம் ஓகே. நாளை காலை 9:30 மணிக்கு எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நடைபெறுகிறது. ஓஹோ. ம். அப்ப மொத்த அமைச்சர் லிஸ்டும் சொல்லுவாங்க இப்ப நாளைக்கேவா இல்ல இன்னைக்கு வந்துரும்னு நினைக்கிறேண்ணா. இன்னைக்கே வந்துரும்? ம் எந்தெந்த துறை யார் யாரு அப்படிங்கிறது எல்லாமே ஆமா வந்துரும். ஆமா இன்னைக்கு வந்துரும். ஜேசிடி ஸ்பீக்கர், ஜேசிடி தான் ஸ்பீக்கரா ஜேசிடி தான் தற்காலிக சபாநாயகர். ம்ஹும். இப்போ. தற்காலிக சபாநாயகர். அப்ப தற்காலிகம் இப்ப மாறுமா வேற ஆமா ஆளு? மாறும். அது ஆக்சுவலா அப்ப இப்ப யாரை விடுவாங்க? ஃப்ளோர் டெஸ்ட்க்கான ரீசனுக்காக அதை வைக்கிறாங்க போல. அப்புறம் மாத்துவாங்களா என்னன்னு அது அப்புறம் தெரியும். சோ அதுல என்ன 11:56 டைம் காட்டுது, என் போன்ல இப்பதான் 11:55 காட்டுது. என்னடா பேப்பர்ல பேராகிராஃபா எழுதிக்கிட்டே இருக்காரு. இல்ல போட்டோ தான் போடுறானுங்க, அது ஆல்ரெடி இவனுக்கு. இல்லடா இது 2வது பேப்பர். இப்பதான் நான் லைவ்ல அப்படியே பாத்துருக்கேன். இன்னும் தூக்கி இந்த பக்கம் வைக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் முதல்வர் கவர்மெண்ட் ஒரு இதுல வந்து இவங்க இந்த பெருனா வந்தே மாதிரமும் நேஷனல் இல்ல ஒரு கவர்னர் இது பண்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இதுல வந்து ஓகேவா வந்தே மாதிரமும் இது பண்ணதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இது ஒரு இதா உட்காந்துக்கிட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே. சட்டசபைனா கூட தப்பு இருக்குண்ணே, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா. சரி பண்ணட்டும். எல்லா சீனியர் ஐஏஎஸும் வராங்க. ஆமா இப்ப கூட நம்ப முடியலடா, அண்ணாமலை அப்படின்னு இருக்கு. என்னாலே நம்ப முடியல. அப்பப்ப கிள்ளி பாத்துக்க வேண்டியதா இருக்கு. கைஸ் அது ஏதோ ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கரா, அது எம்எல்ஏ அசைன் பண்றதுக்கு மட்டும் பண்றாங்க. ஆமா 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 ஆமா. ஒரிஜினல் ஸ்பீக்கர் வந்து எலெக்ஷன்ல தான் எடுப்பாங்க. நாளைக்கு எம்எல்ஏ பதவி இருக்கு சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி போட்டோ போட்டிருக்காரு. எல்லாம் புக்ஸ் பொக்கெல்லாம் போட்டோ எடுத்துருக்காங்க. கேக்குதா? ஹலோ கேக்குது. இந்த அந்த 500 யூனிட் அத வந்து என்னன்னு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்டா. என்னென்னமோ போய்கிட்டு இருக்கா, சம்பந்தம்லாம் யாரோ என்னென்னமோ எழுதுறாங்க உட்காந்து. அது என்ன யாருக்கா தெளிவா அதை பத்தி தெரியுமா? அதாவது சச்சின் இப்போ 2 மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு வந்து 500 வருதுன்னா அதுல 200 யூனிட்ஸ் ஃப்ரீ. ஓகே 2 மாசம் இல்ல 500க்கு மேல இல்ல, 500க்குள்ள வரவங்களுக்கு. அப்போ இது ஏழைகளை தானடா பெனிஃபிட் பண்ணும். ரெண்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா 100 யூனிட்டே மாசத்துக்கு வராதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு. இல்ல 2 மாசம் பில் இல்ல இது, அதாவது மாசத்துக்கு 100 யூனிட்னா 2 மாசத்துக்கு 200 யூனிட் கணக்கு. எனக்கு ஒரு டவுட், அண்ணனும் மாசம் கொண்டு வரதுன்னு மேனிஃபெஸ்டோல ஏதாவது சொன்னாரா என்ன? எது மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல அப்படிலாம் சொன்னாரு. இப்போ என்னன்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் எப்படி சொன்னாருனாக்கா வெயிட் பண்ணுங்க, அவரு சொல்லல, திமுக சொன்னதை செஞ்சாங்களான்னு கேட்டாரு. இல்லடா அவருமே சொன்னாருன்னு தான் நினைக்கிறேன். இல்லடா சொல்லல ப்ரோ, நீங்க வேற அப்படி சொல்ல. எனக்கு தெரியும் மேனிஃபெஸ்டோ. டெம்பரரி ஸ்பீக்கர் வந்துட்டு ஜேசிடி பிரபாகர் தான். தெரியும் முடியாது ப்ரோ. இப்போ 2 months பண்ண முடியும். 2 மாசம் இங்க நடக்குதுடா, அங்கே அது ஏன் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க? மந்த்லி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா நான் கொண்டு வரதுல? இல்ல ஆல்ரெடி இந்த ஜியோ வந்து நம்ம 2 months தான் இருக்கு. அண்ணன் என்ன கேட்டாருன்னா ஞாபகம் இருக்கு, டான்ஜூர்ல தான் கேட்டாரு. திமுக மாசம் கரண்ட் பில்னு சொன்னாங்களே, அதை கொஞ்சம் செஞ்சாங்களான்னு கேட்டாரு. நான் செய்வேன்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோல எங்கேயும் சொல்ல. இந்த இப்ப போட்டது வந்து அபிஷியல் ஜியோ தானே போட்டிருக்காங்க.
இந்த டேட்டா எடுத்தாவே கண்டுபிடிச்சிடலாம் என்ன அது அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு. அபிஷியல் ஜீவோ வந்து வரட்டும். வரட்டும். ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல அப்பதான் பார்க்கணும். இப்போ நம்ம 2 மாசம் 500 யூஸ் பண்ணா அதுல 200 யூனிட் ஃப்ரீயா ப்ரோ? ஆனா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, நீ இப்ப எவ்வளவு யூஸ் பண்ண இல்ல சச்சின், நீ எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அதுல இருந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவேன். நீ சச்சின் 300 யூஸ் பண்ணா இருடா நான் சொல்லி முடிச்ச அப்புறம் சொல்லேன்டா. சொல்லுங்க. 300 யூனிட் யூஸ் பண்ற அப்படின்னா 200 ஃப்ரீ. ஓகே, மிச்சம் இருக்க 100க்கு அது வந்து நீ சார்ஜ் பே பண்ணுவ. முன்னாடி வந்து 100 யூனிட் இருந்ததுண்ணே. அண்டர் 500 யூஸ் பண்றவங்களுக்கு இது. இப்ப இதை எப்படி மாத்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஓவர் 500 யூஸ் பண்றவங்க பெனிஃபிட் ஆவாங்கன்னா அப்படியே மாத்தி அதை அப்படியே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதாவது இவனுங்க பரப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. யாரு பரப்புறா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப வந்து இருக்கிறதும் போச்சு 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்ததும் போச்சு, மாத்தி பரப்பிக்கிட்டு. இல்ல சச்சின், இல்ல எனக்கு தெரிஞ்சு அவனுங்க அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. எனக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேல யூசேஜ் பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த 200 யூனிட் வருமா வராதா அப்படிங்கறது கிளாரிட்டி தெரியல. இல்ல எல்லா இடத்துக்குமே ஓவரால் எத்தனை யூஸ் பண்றாங்களோ இல்லையோ ஜியோல தான் கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். 2 மாசத்துக்கு 500 யூஸ் பண்றவங்களுக்கு ப்ரோ சிம்பிள் ப்ரோ. இப்ப எங்க வீடே எடுத்துக்கோங்க, 2 மாசத்துக்கு சேர்த்து 360 யூனிட் வருது. இப்ப 200 ஃப்ரீனா மிச்சம் 160 தான் நாங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 1200 1300 பில் வருதுன்னா ஒரு 500-600 குறையும். சிம்பிள். சூப்பர் ப்ரோ. நான் 500 யூனிட்டுக்கு மேல போறவங்களுக்கு எல்லாம் 500 யூனிட்டுக்கு மேல போகாது. ஆமா சச்சின், என்ன பரப்புனாலும் அது மக்கள் கிட்ட தானே போக போகுது. மக்கள் பேசிக்கா யூஸ் பண்ண தானே போறாங்க. இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. 2 மாசத்துக்கு 200 யூனிட் கீழே யூஸ் பண்ணா அப்ப 2 மாசத்துக்கும் ஃப்ரீ. கரெக்டா? இப்போ வந்து 2 மாசத்துக்கும் சேர்த்தே நம்ம அதாவது இல்ல சச்சின், இரு இப்ப யூஸ்வலி மந்த்லி ஒரு மாசத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி யூஸ்வலா இருக்கு. ஓகேவா? ஆனா இவனுங்க வந்து டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கும் சேர்த்து 100 யூனிட் ஃப்ரீன்னு மட்டும் தான் இருக்கு. அண்ணன் வந்து இப்போ 2 மாசத்துக்கு 200 யூனிட்னு மாத்திருக்காரு. 150 யூனிட்டுக்கு பில் கட்டினேன். அது வந்து 50 யூனிட் தான் பில் வந்துருந்துச்சு. ஏடிஎம் கேட்ச்ல இருந்துச்சு. 500 யூனிட் மேல இருக்க உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கணும்? டேய் 500 யூனிட் மேல ஏன் கொடுக்கணும்? அதான் 500 யூனிட் மேல இருக்கு. மெஜாரிட்டி ஃபேமிலி 500 யூனிட் கம்மியா தான் வரும். ஒரு நிமிஷம். ஆமா, மெஜாரிட்டி கம்மியா. கவர்மெண்ட் வந்துட்டு வெல் டு டு ஃபேமிலி அவன் வந்துட்டு ஏசி 4 ஏசி அதெல்லாம் ஓட்டுறான்னா அவன் வெல் டு டு, அவன் வந்துட்டு அந்த பில்ல பே பண்ணக்கூடியவன். பட் ஆனா அவங்க வந்துட்டு கன்சம்ஷனே கம்மியா இருக்கு, அவங்க வந்துட்டு வீட்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்மியா இருக்குன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களை பாத்துக்கணும். அவ்வளவுதான் இருக்குது. ஓகே. ஆனா ஒரு சின்ன போராட்டம் பண்ணணும்ப்பா. இதுக்கு இதெல்லாம் ஓவரா? ஏண்டா வீட்டுல பைக்கை ரீசார்ஜ் பண்றது, காரை ரீசார்ஜ் பண்றது இதெல்லாம் பண்ணி உனக்கு ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா தெருவுலதான் நிக்கும் கவர்மெண்ட். இல்ல நான் வந்து இவி வண்டியே வச்சிடல, அதனால அபாண்ட பள்ளி சுமத்தாதீங்க. நான் சொல்றேன், யோசிச்சு பாரு. 10,000 யூனிட் நீ என்ன இஷ்டத்துக்கு ரன் பண்ணி விட்டு 500 யூனிட் கட்டினா போதுன்னா சரியா இருக்குமா சொல்லு? ஆமா ரேவந்த், நீ 3 பெட்ரூம் ஹால் எல்லாத்துலயும் ஏசி ஓடிட்டு இருக்கோம், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ரேவந்த் இது வந்து அவரு டான்ஜென்ட் கட்டணும், அது ஆல்ரெடி நட்டத்துலதான் போயிட்டு சரியா, எல்லாத்துக்கும் ஃப்ரீ கொடுக்க முடியாது. சரி, என்ன ஏதோ நியூஸ் வந்திருக்கு, பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்களா? தலைவர் வந்துட்டு பெரிய போறாரு போல. காலையில இருந்து எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான். நீ எதை சொல்ற? போயஸ் கடன்ல ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல கொத்தடிமை இந்த அரவிந்த் ராஜான்னு ஒருத்தன் இருப்பான், பேரை சொல்றது மன்னிக்கணும், அவனே எழுதியிருக்கான் 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துவவர்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. கரெக்ட் தான்டா. 5000 யூனிட் பயன்படுத்துறவனுக்கான நாங்க 200 யூனிட், அவன் எதுக்கு 5000 யூனிட் பயன்படுத்தணும்? ஏன்டா இதா இருக்க போறான்? அதாவது என்னன்னா இதுல வந்து ஏழை மிடில் கிளாஸ் வந்து பெனிஃபிட் அடையணும். ஓகேவா? நீ ஒரு பேசிக்காவே 500 யூனிட்டுக்கு மேல அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னாவே ஓகேவா, கொஞ்சம் அந்த அபவ் ஓகேவா அப்பர் மிடில் கிளாஸா இருப்பாங்க, ரிச் ஃபெலோஸா இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து தேவையில்லை அப்படிங்கறதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்க. இல்ல அதான் அந்த ஜியோ கிளியரா வரட்டும். ஓகேவா? ஓவரால் எல்லாத்துக்குமே 500 யூனிட் சும்மா இல்ல 2 மாசத்துக்கு, அதுவே ஒரு பண்ணிக்கலாம்.
அதே கம்மியா தான் வருங்கிறேன் கரெக்டா. 500 யூனிட் நீ ஆமா ஏசி போட்டுமே ஒரு ஒரு பெட்ரூமுக்கு ஒரு ஏசி போடுற அப்படின்னா ஒரு 2 மாசம் ஓடிச்சுனாலுமே உனக்கு அவ்வளவு யூனிட் வராது. ஆமா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இது பெர்ஃபெக்ட் ப்ரோ, மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ரோ. எனக்கு இப்பதான் புரியுது ம். இதோட சாராம்சமே. இது அதுவும் வந்து பாரு கரெக்டா உண்மையாவே நல்ல, சம்மர் ப்ரோ, ஆமா சம்மர் உண்மையாவே டைம் இது நல்ல ஃபர்ஸ்ட் நல்ல கையெழுத்து. நல்ல ஜியோ. இது உண்மையாவே நிறைய மக்கள் பயன்படுவாங்க ப்ரோ. ஆக்சுவலா நம்ம மேனிஃபெஸ்டோல என்ன போட்டிருப்போம்னா, தகுதி வாய்ந்தவங்களுக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். அவர் அந்த தகுதி வாய்ந்தன்றத 500 யூனிட்ஸுக்கு பிலோன்னு மாத்திட்டாரு. மாத்திட்டாரு. ஏய் இந்த சு வெங்கடேசன் எம்பி வந்து தலைவரை வச்சு சரி வேள்பாரி ப்ரோ அடிச்சு எனக்கு ஒரு டவுட். இப்போ 500 தாண்டாங்கல்ல, அவங்களுக்கு அந்த 100 இருக்குமா இல்ல அது கிடையாது? ஆல்ரெடி இருக்கிறதே நீ 100 யூனிட் கீழே யூஸ் பண்ணா ஃப்ரீ, சரியா? 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவங்க எல்லாம் காசு கட்டிட்டு தானே இருக்கான் தவிர்த்து. அதுல உனக்கு எந்த டவுட்டும் வேணாம். இப்ப புதுசா வந்திருக்கிறது என்னன்னா 2 மாசம் சேர்த்து நீ 500 யூனிட்டுக்கு மேல 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணா உனக்கு ஃப்ரீ, அவ்வளவுதான். இல்ல bro, அது சரி ஓகே bro. நான் என்ன கேக்குறேன்னா, ஆல்ரெடி இருக்கிறதுல 100 யூனிட் ஃப்ரீடா, அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா. அது ஃபர்ஸ்ட் ஓகே. 100 அந்த யூனிட்னா பிரச்சனை இருக்குல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து சொல்லுங்க நான் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த யூனிட் வந்து எல்லாருக்குமே தானே, அதுக்கு வந்து அந்த கிரைட்டீரியால இல்ல இல்ல அதுவும் கிரைட்டீரியா இருக்கா? என்ன சொல்றான் புரியல எனக்கு. இல்ல ப்ரோ, நீ ஃபர்ஸ்ட் அது திருப்பி 100 ரிப்பீட் யூனிட் பண்ணு. 2 மாசத்துக்கு ஆமா 2 மாசத்துக்கு 100 யூனிட் இருந்துச்சுல்ல, கிரைட்டீரியானா 100 அதுக்கு யூனிட் வந்து யூஸ் பண்றதாண்டா ஜாவேத் கிரைட்டீரியாவே. உனக்கு நான் புரியுதா? இப்போ வந்து இப்ப நான் சொல்ற கேளு. நீ வந்து 500 யூனிட் யூஸ் பண்ணிட்டு 100 யூனிட் கழிச்சுட்டுலாம் கட்ட மாட்ட. 100 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்றவங்க மட்டும் தான் கட்டவே மாட்டாங்க. தயவு செஞ்சு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கங்க. ஆமா இப்போ ஆமா ஒரே நிமிஷம் குழப்பிக்காதீங்க. நான் இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு ரீடிங் 0ல இருக்கு, அது அண்டர் 100னா அந்த மந்த்துக்கு ஃப்ரீ, சரியா? நீ வந்துட்டு 100 தாண்டிட்டேன்னா நீ ஓகே. அந்த மந்த்துக்கு பே பண்ணணும். இது வந்து பழசு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா நீ 2 மாசம் சேர்த்து 500 கீழே யூஸ் பண்ணேன்னா அது 200 யூனிட் ஃப்ரீ. அப்போ உனக்கு நீ 200 தான் யூஸ் பண்ணிருக்கேன்னா அந்த 200 யூனிட்டுமே வீவ் ஆயிரும் உனக்கு, புரியுதா? புரியுது ப்ரோ. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 100 யூஸ் பண்ணா மட்டும் தான் ஃப்ரீ, அதுக்கு மேல யூஸ் பண்ணா ஃப்ரீ அதுக்கு மேல கிடையாது, காசு, அப்படிதானே? அதுக்கு மேல காசு. ஆமா ஆமா ஆக்சுவலா ஓகே ஓகே. இல்ல ஏன்னா அதே ஒரு அந்த எனக்கு ரெண்டு மந்த் பாயிண்ட் யூஸ் இருக்கு. பண்ற அந்த 100 இது பண்றது எப்ப ஃப்ரீ அப்படின்னா 500க்கு 2 மாசம் கீழே நீ சேர்த்து வந்து எடுக்கணும். கன்சியூம் 500க்கு கீழே கன்சியூம் பண்ணியிருந்தாதான் உனக்கு வந்து 100 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அது இப்போ அதை 200 அப்படின்னு வச்சிருக்காரு. தலைவர் செயல்போ தலைவர் அதிரடியா இப்போ பெரியார் திடல் போறாரு போலயே. எல்லா ஆமா பெரிய கொத்தடிமைகளும் திட்டத்துக்கு இப்போ போறாரு. வந்துட்டு நம்மளுக்கு சலாம் போட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆகணும். போய் பெரியார் திடல் தான். இனி எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான். அண்ணன் எங்க செய்யுது போனாலும் ஃபர்ஸ்ட் 3 ஜியோ எப்படி நம்ம சிறப்பான கரெக்ட். இந்த போதை சிறப்பான பெண்கள் தரமான பாதுகாப்பு சம்பவம். 200 சிறப்பான யூனிட். ப்ரோ ஒரே பவர் சென்டர் தானா மெசேஜ் ப்ரோ? யாருக்கோ ஆமா ஆமா மெசேஜ் சொல்ற சொல்லிட்டேன். மாதிரி, யாருக்கோ மெசேஜ் சொல்ற எஸ் மாதிரி. எஸ் 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 கன்வே பண்ணிட்டேன், கிளீனா கன்வே அது பண்ணிட்டேன். வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாப்ல. அதிகாரம் பவர் இருக்கு அப்படிங்கறதுக்காக யாரும் ஆடிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. தலைவர் மிச்சம் எனக்கு வார்னிங் அதேதான். புரியாத கொடுத்தாரு. விஷயம் என்னன்னா, அண்ணன் ஒரே ஒரு டவுட். அண்ணன் நேரு ஸ்டேடியத்துல இருந்து டைரக்டா வந்து பெரியார் திடல் போயிருக்கலாம்ல, பக்கத்து தெருவு தானே? இல்ல இல்ல அதாவது அவரு அங்க போய் ஜியோ சைன் பண்றாரு, செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டு என்ன அபிஷியல் டாக்குமெண்ட் சைன் பண்ணும். சீஃப் செக்ரட்டரி ஓகே எல்லாம் ஓகே பார்த்துட்டு ஓகே சில ஓகே. டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டு அந்த அப்புறம் பக்கத்து உள்ள தெருவே தான், நேரு ஸ்டேடியம் பக்கத்து தெருவு தானே, இல்ல அந்த பந்தி செக்ரட்டரியேட்டுடைய ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து வந்து. மீட் பண்ணிட்டு புரோட்டோகால் என்ன புரோட்டோகால். ஆல்ரெடி வெயிட் இனிமே எல்லாமே புரோட்டோகால் தான் ரேவந்த். அவங்க அங்க வெயிட் ஆல்ரெடி பண்ணிட்டு வெயிட் இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்காங்க மரியாதை செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அது பண்ண அதுங்க என்ன முடியும். கேட்டோம், ஏய் சும்மாரா லூசு அது மாதிரி. பிரச்சனை டேய் டேய் கிடையாது, டேய் சும்மா டேய் இருந்தா. ஏதாவது ஒண்ணு உளராதரா ரேவந்த். மொத மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ரேவந்த். இனிமே லைவ்லாம் அவங்க சொன்னாதான் லைவ், தெரியுமா? நம்ம பாட்டுல இஷ்டத்துக்கு வந்து தமிழ வெற்றிக்கலம் சேனல்ல லைவ்லாம் போட முடியாது. அப்படியாடா? ஆமா இன்னைக்கு பார்த்தேன், ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல ஒரு லோகோ போட்டிருந்தாங்க, அதான் யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? இல்ல கவர்மெண்ட் புரோட்டோகால் கவர்மெண்ட்டுக்கு. சரி bro, அப்படியே அப்படியே எனக்கு லைட்டா எனக்கு ஒரு டவுட், இதுக்கப்புறம் இவரு வந்து இப்படியே தான் வருவாரா? லைக் ஆமா இப்படியேதான் அப்படிதான் வரணும். வருவார் போல தெரியுதுடா அப்ப பாக்கிறதுக்கு. அப்ப ஆமா அன்னைக்கு கூட நான் யோசிச்சேன். ஆமா தெரியல அது எப்படி ஆமா தெரியல. மேபி இன்னைக்கு வந்து அவரை சும்மா இல்ல இன்னைக்கு இன்னைக்கு பொறுப்பேற்கிறதுனாலதான் அந்த அந்த அட்டையர்ல வந்தாரா என்னன்னு தெரியல. இல்ல டெய்லி இல்ல இல்ல பேப்பர்லாம் அவரு நான் போட்டு வர சொல்றத கேளுங்க. முடியாது. அவர் அவரு ஓ நீங்க கேஷுவலா தான் ட்ரெஸ்ஸா வருவாரு. அவர் கேஷுவலா தான் வர போறாரு. டெய்லி எல்லாம் இந்த கேஷுவலா தான் காஸ்டியூம் வருவாரு. உள்ள கேஷுவலா தான் இருப்பாரு. நாளைக்கு தலையசிவா வரலன்னா நான் இப்ப இல்ல தலையெல்லாம் சீவிட்டு நான் கூட வந்துருவாரு. அவரோட
நான் கூட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாரோன்னு நினைச்சேன். கண்டிக்கவே மாட்டேன். ராகுல் காந்தி அப்படியே காந்தியை சண்டே பாத்தியா? ராகுல் காந்தி அப்படிதான் சாதாரணமா வந்துருவாரு. அவன் பெரிய அவன் அஜித்த தாடிய சொல்றான். அஜித் ஒரு கோட் சூட் போட்டு வந்தார்ல, அந்த மாதிரி தலைவரும் வந்துட்டு நண்பரை பார்த்து இன்ஸ்பயர் அப்படியா? ஆயிட்டாரான்னு ராகுல் காந்தி பத்தியா ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இது டிஷர்ட், பண்ண ஒயிட் மாட்டாங்க. டிஷர்ட். ஆமா ஓகே, அது அவ்வளவுதான் ராகுல் அது காந்தி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அவரு அதே காஸ்டியூம் தானே ரொம்ப நாளா யூஸ் சயந்தனை பண்ணிட்டு நம்ம ராகுல் ட்ரெஸ் காந்தி. கோடு நம்ம ட்ரெஸ் கோடு தான். டி ஷர்ட் யூனிஃபார்ம். அவரு கை இல்ல சின்ன அவர் டி பந்து ஷர்ட் அதே ட்ராக் பண்ணிட்டு அதே அவ்வளவுதான் தலைவன். தான் இருக்காரு ராகுல் காந்தி எப்பயுமே. அது அவருதான், அதுதான் காஸ்டியூமே. ரொம்ப அவங்க தான்டா ரெண்டு பேர்த்துக்கு அட்டாச்மெண்ட் வேவ் ஆகுது. லென்த் செமையா மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுது நல்லா மேட்ச் ஏய் ஆகுது. தலைவர் போய் அந்த கையை தூக்கி நின்னதெல்லாம் ஒரே மாத்தினேன். நிமிஷம்டா, தலைவர் உட்காந்துட்டு வர்றா முதலமைச்சர் இருக்கையில. நான் மேல செலக்ட் என்னடா இது பாத்து அது என்னடா இது? பாத்துட்டேன். அது ரொம்ப வந்துட்டு நேரம் அது ஆச்சு. அது எப்படியா உட்காந்து அப்படியே உட்காந்துட்டாரு. அது ஒரு அரை மணி மணி நேரம் நேரம் ஆகுது. ஆகுதுடா. ஏன்டா சச்சின், நான் அதனாலதான்டா அது கேட்டேனே இப்பதான்டா யூசுப்பையில. வருது. நாங்க நியூஸ் அவரு பார்த்தோம். உட்காந்து அரை இது மணி நேரத்துக்கு சையத் ப்ரோ நல்ல ஒரிஜினல் பிக்கே வந்துருச்சு. ஏ பிக்க தூக்கிட்டு ஒரிஜினல் பிக்க போட்டு விட்டுரு. அதை அனுப்புங்கடா, டிபியா வைக்கணும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங், சின்ன வீடியோ கிளிப்பிங் அப்புறம் பாரு. ப்ரோ எனக்கு என்னமோ வந்துட்டு சிபிஐ சிபிஎம் அண்ணன் ஆனா அதுல விசிகா வெக்கப்பட்டு காங்கிரஸ் நடந்து எல்லாம் போனார் வந்துட்டு பாத்தீங்களா? லாங் டைம் ரேவந்த் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் அவன் எனக்கு சச்சின் தெரியுது. பேசிட்டு இருக்கான். இல்ல எனக்கு வந்துட்டு இது லாங் டைம் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் தெரியுது ப்ரோ. அப்படிலாம் வந்துட்டு யாருமே வந்து கால் வாரி விடலாம் மாட்டாங்கன்னு நான் முழுசா அன்னைக்கு அவர் பேசினது பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் எனக்கு இல்ல தோணுது. அதுக்குமே அவர் சொன்னாரு ஸ்பீச்ல, சிறுபான்மையரு, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருக்கான ஆட்சியா இருக்கும். ஆல்மோஸ்ட் நியூ எவ்ரிதிங் பிகினிங் ஆஃப் அட்ரஸ்டா. செக்குலர் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொன்னாருல்ல, அது பெரிய மூமெண்ட். ஆமா நிச்சயமா. அது ஏன்னா அண்ணன் அப்படியே இந்த ஹம்பிளா பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே லியோதாஸ் போனாரு. தேவதாஸ் தான் எடுக்கிறாரு. அவருக்கு ஜென்ரலாவே சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னா, ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமா சொல்ற விஷயங்களுக்கு அவருக்கு அந்த டோன் தான் வருது. அவரு வர வர ம். அண்ணன் வந்து கொஞ்சம் லைக் ஃபெரோசியஸா தான் பேசுறாரு இப்பெல்லாம். ஸ்டார்டிங் நம்ம எல்லாம் வந்து அப்படி பேச மாட்டேன்றாருன்னு வருத்தப்பட்டோம். இப்பெல்லாம் வந்து ஃப்ளோல வர ஆரம்பிச்சிச்சு. இல்ல he has to be strict. என்ன பொறுப்பு ரொம்ப பெருசு. மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ சையத் அதே ப்ரோ மாதிரி இவரு சல்யூட் சொல்லு. இல்ல எவ்ரி சல்யூட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. நான் ஸ்டாலின்லாம் வந்துட்டு ஒரு போலீஸ்க்கு ஏய் சல்யூட் அவரு பண்ணல. அதுதானே பாவம்டா, சொல்றேன். வயசு அவர் ஆயிடுச்சுடா. வந்துட்டு காலை நான் கையே தூக்க முடியாதுடா. வயசானவருக்கும் ஏன்டா சல்யூட் நீங்க அடி டேய் ஏன்டா டேய், நீ இதெல்லாம் அவருக்கே நீ ஒருத்தர் சல்யூட் கார்ல பேசுற. அவரை தூக்கி தான் வைக்கிறான். ஒரு நிமிஷம், அவரே வந்து கார்ல தூக்கி டேய் வைக்கிறாங்க. அதோட ரேவந்த் அதெல்லாம் அப்படிலாம் பேச வேணாம். அப்படிலாம் டேய் பேச நீ வேணாம். நீ யாரோ அதெல்லாம் சொல்றடா. அதெல்லாம் பார்க்கலையா? நான் ஸ்டாலின் தான்டா சொல்றேன். தார் கார்ல ஒருத்தரை சரி, தூக்கி வச்சாங்களே. மென்டலா இத பாத்துட்டு என்ன இருப்பான் மென்டலா. அதான் இவ்வளவு நாள் என்ன நம்பர்ல டீச்சரா போட்டு பிஹேவ் ஏதாவது பண்ணாங்க. படுத்துட்டு படம் இருப்பான். பாத்தியா? படம் நீலாம்பரி மாதிரி ஓட்டி 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 பார்த்து அப்படியே ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கா போறாரு. அதான் இல்ல இல்ல காலம் எப்படி இருக்கு ஜெயிலர் பாருங்க. பிரச்சனை ஜெயிலர்ல என் வந்து வாயை வேலை அடக்குறானுங்க. பார்த்து செஞ்சிருப்பான். ஷபீர் அகமதோட ஸ்பீச் கேட்டுட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்னென்னமோ சொல்றானுங்கிற மாதிரி. ஒண்ணும் இது அப்போ புரியாது எல்லாருக்கும் நபீரு. தெரியும். எதுவுமே எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா. எல்லாருக்கும் தெரியும் நதீர். டோட்டல் ஜேர்னலிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே இதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். சிலர் அதை உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டா? சொல்லு. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டா? எங்களுக்கு கீழே எவ்வளவு ஷாக்கிங் பேர் இருக்காங்க? 400. ஆமா ஆமா, உங்களுக்கும் ஷாக்கிங் நியூஸ். கீழே சீக்கிரம் சொல்லு. 430 பேர் இருக்கீங்க. ஆக்சுவலா வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்தது இல்ல. எக்ஸிட் போல்ஸ்ல வந்து நம்ம ஆளுக்கு வந்து நெகட்டிவா வந்தது. வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி வச்சான். இந்த எக்ஸிட் போல்ஸ், இந்த ஜேர்னலிஸ்ட், இந்த இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க பாருங்க. கோட்டீஸ்வரன். ரஜினி வந்து பார்ட்டி வச்சான். அப்ப வந்து இந்த இது என்ன தாமோதர் பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? எனக்கு அவன் பேரு தான் சொன்னாங்க. தாமோதரன் பிரகாஷ்னு கோணவாயன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? கோணவாயன் நக்கீரன். தாமோதர்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆஹ் அதுதான். அந்த கோணவாய் என்ன பண்ணிருக்கான்னா, கோணவாய் கிட்ட ரஜினி கேட்டிருக்கான். ஒரே ஒருத்தன் மட்டும் பாசிட்டிவா கொடுத்திருக்கானே, அவன் இந்திக்காரன், அவனுக்கு என்ன தெரியும் நம்ம ஊரை பத்தி? இங்க திராவிட மாடல் 2.0 தான் வரப்போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அந்த மூடுக்கு போயிட்டாப்புல. சாப்பிடுங்க. கோணவாயன் தாமோதரன் அண்ட் இன்னொன்னு,
ரவீந்திரன் துரேந்திர ஐ மீன் ரவீந்திரன் துரைசாமி அவங்க என்ன ஆமா. சாரி சாரி சரி ரேவந்த், சாரி அதுக்கு முன்னாடி எனக்கு இது மட்டும் சொல்லிடுறேன். அந்த கூட்டத்துல இருந்த ஜேர்னலிஸ்ட்ல நம்ம துரந்தர் யாரு? நமக்கு புட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் ஆமா அது யாரு இவன நான் யாரு? அது சொல்லாத நான் அது அதை எப்படி சொல்லாதீங்க. சொல்ல அவரே முடியும்? அதை வாட்ஸ்அப்ல எப்படி சொல்ல வாட்ஸ்அப்ல முடியும்? சொல்லு. அதுவே துரந்தர்னு இருக்கும்போது அதை எப்படி சொல்ல முடியுங்கிறியா? ப்ரோ வாட்ஸ்அப்ல சொல்லிடுறேன். அதை எப்படி ஓப்பனா டிஸ்க்ளோஸ் பண்ண? அவர் தான் நம்மளோட யார் டாப் அந்த ஃபேன். அம்சா? திரும்ப கூப்பிட்டு திரும்ப அதுக்கப்புறம் அசிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த ரவீந்திரன் இருக்கான்ல, ரவீந்திரன் வந்து ரஜினி சொல்லிதான் வந்து சீமான் சைடுக்கே இது போயிருக்கான். அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோமே ஏன்னா கண்ணு, சீமான் வந்து ஆமா அன்னைக்கே இது நம்ம அந்த பேசியாச்சு. மீட்டிங் இங்க 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 அந்த இங்க மீட் இங்க 450 இல்ல இங்க 450 பேர் இருக்கீங்க. எல்லாருக்குமே தெரியணும்ல. ம், ம். நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப புதுசா ஒரு 300 பேர் இருப்பானுங்க கீழே. அதே மாதிரி வந்து ரவீந்திரன் வந்து என்ன பண்ணிருக்கானா, ஐ மீன் ரஜினி அனுப்பியிருக்கான். ரீசன் என்னன்னா, இவன் சீமான் வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவான்ல, ம். நீங்க போய் அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, யங்ஸ்டர்ஸ் இந்த சைட்ல இருந்து ஓட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் 15% மேல தாண்ட கூடாதுன்னு டாஸ்க் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதனாலதான் அவர் வந்து ரவீந்திரன் வந்து உட்கார்ந்து பெரிய பருப்பு மாதிரி உட்கார்ந்துட்டு அவர்லாம் அன்டெஸ்டட் இஸ் நாட் ஃபோர்ஸ் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் இப்ப நீங்க லேட்டஸ்டா நான் ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருப்பான். இப்ப ரீசெண்டா ஒருத்தன் சொல்லியிருப்பான், விஜய் வந்து ஆளுநர் ஆபீஸுக்கு போனதுக்கு பதிலு ஒரு ரஜினி வீட்டுக்கு போயிருந்தாலே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு கோட்டீஸ்வரன் சொல்லி அந்த நாயும் அந்த கோட்டீஸ்வரன் நீ ஏன்னா பேர் சொல்ற? ஏய், சரி ஓகே சொல்லிட்டீங்க. கோட்டீஸ்வரன் சொன்னதுதான் இன்டர்வியூல வெளியே வந்திருக்கு, எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன் மேடம். இதுல பேர் நிச்சயம். சொல்றதுக்கு என்ன? ஓகே கோட்டீஸ்வரன் வந்து கோட்டீஸ்வரன் அந்த தான் அந்த இல்ல பார்ட்டியில அட்டன் பேச்சு மாதிரி பண்ணியிருக்கான். பேசுவாங்கடா. அத பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரிய ராஜதந்திர அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி, ம். இந்த மாதிரி அந்த ஆட்டிடியூட், இல்ல சையது, உடல் மொழியே யாருக்கு அப்படிதான் யாரோட தயவு தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும்? எனக்கும் ஏதோ கண்டென்ட் சொல்ல எனக்கும் புரியல. வந்தா முடிச்சிருங்க ப்ரோ, இல்ல அதை முடிச்சிருக்கோம். சுரேந்தர் ப்ரோ, மக்களால் ம், ம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் வந்து என்ன மயித்துக்கு அந்த சங்கி நாய் வீட்டுக்கு போய் கேட்கணும்? ஏன்டா அது எவ்வளவு பெரிய கேவலம்! ஏன்டா நாங்கெல்லாம் அந்த நாயோட மூச்சு காத்துப்படுறதே கேவலம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாயை பார்த்து நாங்க வந்துட்டு இதை சரி செய்யணுமா? நாங்க உங்களை பார்த்தா ஏன்டா இவெல்லாம் அந்த உங்களுக்கு இலாக்கால இருந்தவன்டா சச்சினு. அண்ணே ஆஹ் லூஸ்லண்ணே மென்டல் ஒன்னே அந்த மாதிரி. இந்திய இல்லடா அரேந்த், ஒன்னே ஒன்னே முக்கால் கோடி மக்கள் மேண்டேட் கொடுத்து இவ்வளவு தூரம் அவரை வந்து ப்ராப்பல் பண்ணி பொசிஷன் கொண்டு வந்தா, அந்த நாயை பார்த்து நாங்க பிரச்சனையை சரி செய்யணும்னா நாங்க ஏன்டா வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு நாங்க வந்துட்டு செக்யூலரிசம் பேசி ப்ராக்ரசிவ்னஸ் பேச போறோம்? அந்த சங்கி நாயை பத்தி, அந்த சங்கி நாயை நாங்க வந்துட்டு கண்டிக்கவே இல்லையே. அவர் இது நாள் வரைக்கும் அவனை வந்துட்டு இல்ல இவ்வளவு இடங்கள் அவ்வளவுலாம் கொடுத்து என்ன ஏன் அவ்வளவுலாம் அவன் பேர் தாண்டி எடுத்துருப்பாரா? அமித்ஷாவுடைய போன் காலே ஜனநாயகம் டைம்ல அட்டன் பண்ணாம உட்கார்ந்தவரு இவன்கிட்ட போய் ஆமா இவனை போய் பார்க்க போறாரா? 108 சீட்டு ஜெயிச்சு அவருக்கு ஆட்சி அமைக்கிறது எப்படின்னு தெரியாதா? நீங்க என்னடா லவுடா சொல்றது? அவரை போய் பாரு, இவரை அமித்ஷாக்கே பாரு. பெரிய பயப்பட பொடிங்க மாட்டாரு. இவனுங்க. இன்னொரு பாயிண்ட் நான் மெயின் மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். அவன் ஆக்சுவலா வந்து விஜயும் அவனும் மீட் பண்ற அந்த ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா நாளைக்கு விஜய் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் நம்ம கிரெடிட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல அவன் ட்ரை பண்ணான். ஆனா நல்ல வேளை நம்ம ஆள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. அவரு கரூர் இன்சிடென்ட்ல இவனையும் பொண்டாட்டியும் மாறி மாறி வந்தாங்க பாருங்க, அப்பயே கடுப்பாயிட்டாரு. இதுக்கப்புறமா இந்த நாயெல்லாம் கிட்ட சேர்த்து கூடாதுன்னு பர்த்டே கூட போஸ்ட் போட்டிருக்க மாட்டாரு. ஆமா ஆமா போட்டிருந்தாருன்னா நாமளே அடிச்சிருப்போமே. ப்ரோ நீங்க யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? போன இல்ல வருஷம் போன வந்து பர்த்டேக்கு அவ்வளவு போட்டாரு, பெருசா இந்த ரைட் பர்த்டேக்கு அப். போடல. அதான் இந்த பர்த்டேக்கு அந்த நாய், அது இந்த பர்த்டேக்கு ஆஷ் வந்து எல்லாம் வந்து ஆஷ் மியூட் எலெக்ஷனுக்கு பண்ணுங்க. 6 மாசம். ஒரே நிமிஷம் ஆஷ் மியூட் பண்ணுங்க. ஏதோ சம்திங் பின்னாடி ஏதோ பேசுங்க. இல்ல மாப்பிள்ள, இந்த வாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் மாங்க ரைட் அப் பிளஸ் அந்த நாயோட 50வது கோல்டன் ஜூப்ளி இயர்ன்னு சொல்லி முரட்டு உப்பு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு தன்மானம் உள்ள அவன் விஜய் மட்டும் தான் மதிக்கவே இல்லை தெரியுமா? அவங்க காலையில இருந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ ரஜினி விஜய் ட்வீட் போட்டா ஒரு டைலாக் வேற, ஓட்டும் கிடையாது இதுவும் கிடையாதுன்ற மயிறு. இதுக்கப்புறம் ஒருத்தவா ஓட்டு நீ உங்களோட ஃபேன் பேஸ் எவ்வளவு ஒரு டம்மி ஃபேன் பேஸ்னா, இது வரைக்குமே தமிழ்நாடு எலெக்ஷன்லயே 1,72,00,000 ஓட்டு வந்து ஒரு பார்ட்டிக்கு விழுந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மடப்புண்ட ஃபேன் பேஸ் வச்சுட்டு நீங்க வந்து எங்க கிட்ட சண்டைக்கு வரீங்களா? இல்லது வந்து அவர் மக்களுக்கு எதிராக இருக்க எவனையுமே மதிக்க மாட்டாரா? அதுவும் ஆட்சியில இருக்கவனே மதிக்க ஆமா மாட்டாரு. உனக்கு ஒரு மயிரும் கிடையாது. உண்மையாலுமே மழை கிடையாதுடா அவனுக்கு. இருக்கிறவங்களும் மதிக்க மாட்டாங்க bro. அவனுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க வீட்டுல இருக்க விட்டு என்னால மாத்தி போட வைக்க முடியல அப்படின்றான். ஓப்பனா சொல்றான் ஸ்டேஜ்ல. இவன் எல்லாம் இருக்கான். அந்த அளவுக்கு யூகே எல்லாம் பொம்பளை குழந்தை யூகே இல்ல சுவிட்சர்லாந்து சொல்லு. சுவிட்சர்லாந்து எல்லான்னு அதெல்லாம் ஒரு கம்மி. நான் சொல்லாத எல்லாம் வந்து என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், இந்த மாதிரி தலைவா ஐம் சாரி, நான் என் வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி கூட ஏன்டா நாயே, ஒருத்தனை ஓட்டு போட விடாம பண்றதுதான்டா ஈஸி, ஓட்டு போட வைக்கிறது தான் கஷ்டம். உன் தலைவன் வந்திருந்தானே நீ என்ன புடுங்கி இருப்ப?
இதுல வேற நீங்க நீங்க வந்திருந்தா நாங்க கழட்டிருப்போம்ட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்னும் இல்ல, அவன் தலைவன் வந்திருந்தானா இன்னைக்கு ராகுல் காந்தி இருந்த இடத்துல யோகி ஆதித்யநாத் இருந்திருப்பான். இல்ல ஒரே நிமிஷம் குறுக்கீடு மறைக்கணும். எதுக்குடா அந்த 500 யூனிட்டுக்கு உட்பட்டு பயன்படுறவங்களை கடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஏன் சச்சின், ஏன் ஏன் தெரியுமா ப்ரோ 500 யூனிட்டுக்கு மேல இவனுங்களுக்கு எல்லாம் எந்த பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்னு அழுகுறானுங்க. ஏன் ஏன் கொடுக்கணும்? கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? ஆக்சுவலா ஏன் சச்சின் ஏன் ஏசி கொடுக்கணும்? எல்லாம் ஏன் கொடுக்கணும்? வச்சிருந்தாதான் 500 யூனிட்டுக்கு மேல போகும். இப்படியும் போகாதுடா. டேய் நான் திரும்ப சொல்றேன்டா, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பயங்கரமா யூஸ் பண்ணா கூட 2 மாசத்துக்கு அண்டர் 500 தாண்டா வரும். எவனுக்கு அண்ணே, தெரியுமா வீட்டுக்கு 500 ஒரு தான் ஏசி வரும்? போகாதுண்ணே கவின்னு. இல்ல வாய்ப்பே இல்ல. ஏய், வீட்டுக்கு எனக்கு எப்ப ஒரே ஒரு மேல டவுட் போகும் தெரியுமா? வீட்டுக்கு எவ்வளவு ஒரு நிமிஷம். சச்சின்